4 இயர்ஸ் முன்னாடி ஒரு கனவோட வந்தோம். காலேஜில் சேர்ந்து 4 வருஷம் எப்படி போச்சுன்னே எங்களுக்கு தெரியல. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணோம் அந்த 4 வருஷமுமே. எல்லாரோட கனவுகள், எல்லாரோட ஆசைகள், எல்லாரோட லேட் நைட் ஸ்டடீஸ், எல்லாரோட செமஸ்டர் எக்ஸாம்ஸ், நாங்கள் தேடி தேடி படித்த அரியர் எக்ஸாம்ஸ், லைப்ரரி போனது, ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடித்தது, லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து சாப்பிட்டது, எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்க தான் அந்த கிராஜுவேஷன் டேன்னு நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாரை விட பிரியணுங்கிறத நினைக்கும் போது இன்னும் கஷ்டமாக இருக்குது. எல்லா மெமரிஸும் இந்த ஒரு காலேஜில் அடங்கியிருக்கு. இந்த ஒரு ரூமில் வந்து திரும்ப எல்லாரையும் பார்க்கும்போது திரும்ப 2 வருஷம் படிக்க மாட்டோமாங்கிற எல்லாரோட ஏக்கமும் எங்களுக்கு சேர்ந்து. பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா பார்த்துக்கிறாங்க. நான் வாங்க முடியாத பட்டத்தை என் மைய வாங்கியிருக்கேன். என் பொண்ணு குழந்தையா தான் கூட ஆனால் இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாமே என் பொண்ணுக்கு நிறைய இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து என் பொண்ணை கடைசி வரைக்கும் நல்லா வழி நடத்தி கொண்டு வந்திருக்காங்க. இங்கே உள்ள ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் பொண்ணு இந்த அளவுக்கு பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க, இன்னும் அச்சீவ் பண்ண போகிறாங்க நினைக்கையில எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதே மாதிரி எல்லா குழந்தைங்களும் இந்த காலேஜில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நல்லா அச்சீவ் பண்ணணும். என்னுடைய நன்றி வந்து இந்த காலேஜுக்கு நான் தெரிஞ்சுக்கிறேன், இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து காலேஜில் சேர்க்கும் போது ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி சேர்த்தேன். இப்படி நம்ம படித்து நல்லபடியாக பாஸ் பண்ணி டிகிரி வாங்கிடுவானா, ஏன்னா உள்ளூர் காலேஜில் படிக்கிறானே, இவனுடைய படிப்பு எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த 4 வருஷத்தில் சேர்மாத இந்திய காலேஜில் படித்து, அதுவும் பிஇயில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷனில் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கியிருக்கான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மிக மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள் குடும்பமே மிக சந்தோஷப்படுற சேர்மாத இந்திய காலேஜ் நினச்சிக்கிறேன். எப்பயும் போல் அடிக்கடி மீட் பண்ண முடியாது, சந்திக்க முடியாது, பட் ஸ்டில் வி ஆர் இன் கான்டாக்ட். வாட்ஸ்அப்லையும் எல்லாத்துலேயும் நாங்கள் எங்களோட லைஃப்பை ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஐ ஹோப் இட் ஸ்டில் கண்டினியூஸ்.